எட்டாவது பே கமிஷனில் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபேக்டர் மட்டும் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் அதை வந்து ஃபேமிலி யூனிட்டை மாற்றி அங்கேருந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம எட்டாவது பே கமிஷன் பற்றி பேசும்போது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் வந்து நம்ம போட்டு சொன்னோம். அதுக்கான எவ்வளோ வந்து அரியர் கிடைக்கும் அப்படின்ற ORP 3யோட பேசிக் அடிப்படையில் அந்த டேபிளும் வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1.92 வந்து நம்ம ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து எடுத்திருக்கோம். இது வந்து தோராயமான என்னோட கேல்குலேஷன் தான். இது வந்து கவர்மெண்ட் இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணலை, கமிட்டியும் ரெக்கமெண்ட் பண்ணலை, கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுக்கல. ஸோ இங்கே எல்லா சோஷியல் மீடியாவும் சரி, அதே போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, ஃபேமிலி யூனிட் வந்து 5 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது 7வது பே கமிஷனில் இந்த ஃபேமிலி யூனிட் வந்து எவ்வளோ வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 3 நபரோட கணக்கீடு படி தான் அங்கே வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் 7வது பே கமிஷனில் மினிமம் பேசிக் பே வந்து 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆளுக்கு 6,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வந்து செலவாகிற மாதிரி. இதில் வந்து அடிப்படை தேவை என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு நபருக்கு 6,000. அப்போ 3 நபர் எடுத்தாச்சுனாக்க அங்கே வந்து 18,000 வந்து மினிமம் பேசிக் பே வந்து நிர்ணயிச்சு அங்கேருந்து அதோட கேல்குலேஷன் வந்து எடுத்தாங்க. இது வந்து 7வது பே கமிஷனோட கேல்குலேஷன். இப்போ